வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட பொதுவான ஒரு சில அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த அறிகுறிகள் தென்படும் போதே நீங்கள் உடனே தாமதிக்காமல் சிகிச்சை பெற்று நலமடைந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ முதல்ல புற்றுநோய் பற்றின குறிப்பிடத்தக்க ஒரு சில தகவல்களை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். உலக அளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது கேன்சர் தாங்க, அதாவது இந்த புற்றுநோய் தான். 2020ஆம் ஆண்டில் 10 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் புற்றுநோய் காரணமாக இருந்திருக்காங்க. அதிலும் மார்பகம், நுரையீரல், பெருங்குடல், விந்துப்பை இதெல்லாமே பெரும்பாலான நபர்களை தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகளாக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாமே மேஜராக வரக்கூடிய கேன்சர் சிம்டம்ஸு, மேஜராக வரக்கூடிய கேன்சர் டைப்ஸுங்க. இப்போ புற்றுநோய் சிகிச்சையில் முக்கிய தடையாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த நோய் கண்டறிதல், அதாவது அந்த அறிகுறிகளே தென்படாது புற்றுநோய் இருக்குன்றதே நமக்கு தெரியாது. இதனால தான் அந்த புற்றுநோய் செல்கள் தாமதமாக நமக்கு கண்டுபிடிக்கும் பொழுது அதனுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் பெருசாக வளர்ச்சி அடைந்து நமக்கு உயிருக்கே பார்த்தீங்கன்னா தீமையை ஏற்படுத்துறது, சிகிச்சை எடுக்க முடியாமல் போயிடுது. அப்போ ஒரு சில அறிகுறிகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உடனே சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாங்க இல்லையா? அதனால் அந்த அறிகுறிகளை நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியுது அப்படின்னா, அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுதே இந்த உடல் எடையானது ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு குறையக்கூடிய நிகழ்வானது நடக்குதுன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரியான அறிகுறிகளை சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நாமளே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம், இதுவே வெயிட் லாஸ் தானாக தான் ஆகுது நம்மளுடைய உடம்பு, அப்போ அது நல்லது தானே அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுதே உடல் எடை குறையுதுன்னா அது ஒரு தீமையான ஒரு செயல்பாடு உங்களுடைய உடலில் நடக்குதுன்றதை நீங்கள் முதல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உடல் எடை குறைக்கக்கூடிய நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளாத போது உடல் எடை குறையுதுன்னா அது கேன்சர் சிம்டம்ஸாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உடனே சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளுங்க. எதுக்கும் நீங்கள் மருத்துவரை சந்தித்து ஒரு ஆலோசனை பெறுவது நல்லது. உடலில் வீக்கம் அல்லது கட்டி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவுமே புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுறக்கூடாது. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் ஏற்படலாங்க. எனவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டியது நல்லது. ஸோ கட்டிகள் இருக்கும்போது உடனே நீங்கள் மருத்துவரை அணுகி அந்த மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துகிட்டு சரி பண்ணிட்டீங்கன்னா அது வேறு. அது வெப்பக்கட்டி, உடலில் சூட்டு கோப்பலங்கள் ஏற்பட்டிருக்கு, சாதாரணமான விஷயம். ஏன்னா புற்றுநோய் அப்படின்றது கட்டிகள் வழியாக தான் உங்களுக்கு பரவ ஆரம்பிக்கும், வீக்கங்கள் வழியாக தான் பரவ ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இருந்துச்சு அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுகி ஒரு சிகிச்சை பெற்றுக்கொள்வது, ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டியது நல்லது. கேர்லெஸ்ஸாக நீங்கள் இருக்காதீங்க. தொடர்ந்து உங்களுக்கு இருமல் ஏற்பட்டிருக்கா பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவுமே கேன்சர் சிம்டம்ஸாக தான் இருக்குது. தொடர்ந்து இருமல் இருக்கிறது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் ஏற்படலாம். ஆனால் உங்களுக்கு 3 வாரங்கள் ஆரம்பித்து தொடர்ந்து 4 வாரங்களுக்கு இருமல் பிரச்சனை இருக்குன்னா அது ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கும்ன்றதை நீங்கள் மனசில் முதல்ல பதிவு வச்சுக்கோங்க. தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்கிறது, சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுதல் மற்றும் சுவாசிக்கிறதுல சிரமம், இந்த மாதிரியான அறிகுறிகள் நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கும்ன்றதை நீங்கள் முதல்ல மனசில் பதிவு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இருமல் இருக்குது, உடனே மருந்து மாத்திரைகள் எடுத்தோடனே சரியாயிடுச்சு அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்தும் சரியாகலை, ஒரு 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்களுக்கு மேலே தொடர்ந்து இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது, இருமும் போது சளி வருது, வெளியே சளியோடு சேர்ந்து ரத்தம் வெளியேறது, சுவாசிக்கிற சிரமமெல்லாம் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். அதனால் நீங்கள் உடனே மருத்துவர் அணுகணும். மச்சம் அல்லது மருவில் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கா பாருங்கள். அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுதுன்னா அதை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம். பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுறது அல்லது அளவு அதிகரிக்கிறது, சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவர் அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, சாதாரண ஒரு தோல் சார்ந்த பிரச்சனை தானே அப்படின்னு நீங்கள் நினைக்காம உடனே மருத்துவரை நீங்கள் அணுகுங்க. அதுவும் ஒரு தோல் சார்ந்த மருத்துவ நிபுணரை, ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்கள் போயிட்டு செக் பண்ணுங்கள். அவங்க தான் உங்களுக்கு அதை குறிப்பிடுவாங்க. அது சாதாரண தோல் சார்ந்த பிரச்சனை தானே அல்லது தோல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறி தானான்றது
அவங்க உங்களுக்கு விளக்கிடுவாங்க. சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறக்கூடிய இந்த அறிகுறி இருக்கா பாருங்கள், இது ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். இந்த அறிகுறி இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து கேன்சர்ஸ் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அப்போது சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த என்னென்னா சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக உங்களுக்கு இருக்கலாங்க. ஸோ அதனால் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு வந்து போகிறீங்க அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கொண்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா அது வந்து குடல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் மற்றும் கீழ் முதுகில் வலி ஏற்படுறது இது எல்லாமே வந்து புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ அந்த கழிவு நீக்க மண்டல வேலைகளில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுவும் நம்ம சிறுநீர் கழிக்கும் போது ரத்தமெல்லாம் அதில் கலந்து வெளியேறுதுன்னா அது ஒரு அபாயகரமான நிலை தான். அதனால் உடனே நீங்கள் தாமதிக்காமல் மருத்துவர் அணுகணும், ஆலோசனை பெற்றுக்கொண்டு சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியது நல்லது. உங்களுடைய உடலில் கடுமையாக வலி ஏற்பட்டிருக்கா பாருங்கள், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவுமே புற்றுநோய் ஏற்படக்கூடியதற்கான ஒரு ஆரம்பகட்ட அறிகுறியாக தான் பார்க்கப்படுது. உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடல் வலி இருந்துச்சுன்னா அது வந்து புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கலாங்க. ஏன்னா புற்றுநோயினுடைய ஆராய்ச்சிகளின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் அழுத்தம் அந்த ப்ரெஷரை வந்து கொடுக்கறதெல்லாம் அதிகமான வலியை ஏற்படுத்தலாம் அப்படின்றது தான் மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிட்றாங்க. ஸோ உங்களுக்கு உடல் வலி இருக்குது, நீங்கள் ரெஸ்ட் எடுத்தும் ரொம்பவும் வந்து ஸ்ட்ரெஸ், டென்ஷன், சோர்வாகவே இருக்கீங்க, உடல் வலி கடுமையாக அதிகரிச்சிட்டே போகுது, அது மயக்கம், குமட்டல், வாந்தி இதெல்லாம் ஏற்படுத்துதுன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது வந்து கேன்சர் சிம்டம்ஸ்க்கு உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது, நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படக்கூடிய பிரச்சனை இருக்கா பாருங்கள், இந்த மாதிரி அசிடிட்டி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவுமே கேன்சர் சிம்டம்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். இருந்தே தான் ஆக வேண்டும் அப்படின்றது அவசியம் இல்லை. அப்போ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தாமதிக்காமல் மருத்துவ பரிசோதனையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது நல்லது. உணவை விழுங்குவதில் சிரமம் உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கா பாருங்கள், அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே வந்து கேன்சர் சிம்டம்ஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ உணவு உண்ணும் போது உங்களுக்கு வந்து வலி ஏற்படுறது அல்லது உணவை விழுங்கும் போது உங்களுக்கு சிரமமாக இருக்கிறது, உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது இது எல்லாமே உங்களுக்கு வந்து உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் தாங்க. இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுதுன்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுகணும். ஏன்னா நம்ம உணவுகளை சாப்பிடும் போதே பிரச்சனை ஏற்படுதுன்னா அப்போ நம்ம உணவுகளை சாப்பிட மாட்டோம், அப்போ ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும், போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய ஆற்றல் வந்து கிடைக்காது, அதனாலே நம்ம ரொம்ப டல்லாகிடுவோம். ஸோ இது வந்து இன்டெரக்டாக நம்மளை வந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கேன்சர்ஸாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம வேண்டிய ஆதாரமே உணவு தான். அப்போ அந்த உணவை எடுத்துக்கொள்ள முடியதில் பிரச்சனை ஏற்படுதுன்னா உடனே நம்ம வந்து மருத்துவர் அணுகணும். இரவில் அதிகம் வியர்த்தல் இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுவுமே கேன்சர் சிம்டம்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் அது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது வந்து லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கலாம். இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் வந்து நிணநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை பாதிக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா உடனே நீங்கள் பயப்படக்கூடாது. இந்த அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்க வேண்டும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஆனால் அரிதிலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இது எல்லாமே புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதால இந்த அறிகுறிகளை நீங்கள் சந்திச்சிங்கன்னா உதாசீனப்படுத்த வேண்டாம், அதற்கான சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க. ஏன்னா முன்ன வந்து புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே ரத்த புற்றுநோய், பிளட் கேன்சர் மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ நிறைய புற்றுநோய் வகைகள் இருக்குது. அதுவும் நம்ம உடல் உறுப்புகள் ஒவ்வொரு பகுதிகளை தாக்கக்கூடியதுக்கும் தனித்தனியான புற்றுநோய் வகைகளும் இருக்குது. அதுக்கான பொதுவான அறிகுறிகள், தனித்தனியான அறிகுறிகளும் இருக்குது. அப்போ நாம் இப்போ குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த அறிகுறிகள் எல்லாமே நமக்கு புற்றுநோய் ஏற்படுதுன்னா முதல்ல தெரியக்கூடிய அறிகுறிகள் இது எல்லாமே. ஸோ இப்போ இந்த அறிகுறிகள் தெரியும் போதே கவனமாக மருத்துவரை வந்து சந்தித்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலமடைய பாருங்கள். நம்மளுடைய உடல், உயிர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. அதனால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க பழகிக்கோங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.